ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு அப்ரோச் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஈஸிலி. ஸோ அதாவது ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க்கில் ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது. ஸோ அரௌண்ட் 1 வேர்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 10 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபிசிக்ஸில் வரும். ஸோ சென்டம் எடுக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இது என்னது வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதை எப்படி நம்ம ஈஸியாக படிக்கிறது, என்னென்ன பார்ட்டில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம் வந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு அப்ரோச் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஈஸிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு மாஸ்டர் இன் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங் இன் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுலேருந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் கேட்குறாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன குவான்டிட்டிலாம் அது ரிலேட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா ஈஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q/r². அப்போ அது எதனால் ரிலேட் பண்ணுது? சார்ஜு, டிஸ்டன்ஸ், இது எல்லாத்தையுமே என்ன செய்யுது? ரிலேட் பண்ணுது. ஸோ அப்போ அதில் சார்ஜ் கொடுத்துருக்காங்களா, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்போ அது ரெண்டும் கொடுத்தா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கான்செப்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அண்ட் யூ மஸ்ட் ஆல்சோ பை ஸ்ட்ராங் இன் தியரி. ஸோ அதோட டெஃபினேஷன்ஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், தியரியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் திங், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த டெரிவேஷன் அண்ட் நோட் டவுன் த ப்ராப்ளம்ஸ் விச் வி அப்ளை இந்த டெரிவேஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் டெரிவேஷன்லாம் நம்ம பண்ணும்போது இன் பிட்வீன் டெரிவேஷன்ஸில் ஐ இஸ் ஈக்குவல் டு Q/T, V is equal to ER. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம் டெரிவேஷனுக்கு நடுவில். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ், அந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நோட் பண்ணி வைக்கணும். அதுலேருந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. மெயினாக நம்மளுக்கு மோஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் தி டெரிவேஷன்ஸ். ஸோ இப்போ டெரிவேஷன் எலக்ட்ரிக் டைபோல் டியூ டு ஆக்சியல் லைன் 1/4πε0 கியூப், ஒரு நம்மளுக்கு இது கொண்டு வராங்கன்னா 2Q/r³ அப்படின்னு 2Q/r³ நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அந்த ஃபார்முலா நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா we have to note it. ஸோ டேரெக்டாக கேட்பாங்க, சார்ஜ் கொடுத்துருவாங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க, ε0 வேல்யூ கொடுத்துருவாங்க, ஃபைன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஆக்சியல் லைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஃபார்முலா நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணி எழுதணும். ஸோ அந்த மாதிரி லாஸ்ட்டு ஸ்டெப்பில் வர டெரிவேஷனோட ஃபார்முலாஸும் we have to remember. ஸோ நெக்ஸ்ட்டு, வாட் டு டூ இஃப் வி சி த ப்ராப்ளம்ஸ் இந்த கொஷின் பேப்பர். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் கம்பல்சரி பார்ட்டில் இருக்குன்னா டோன்ட் பி பேனிக். ஸோ ரொம்ப ஃபியர் ஆக வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரீட் த ப்ராப்ளம் கேர்ஃபுல்லி அண்ட் சிம்பிளிஃபை த கொஷின். ஸோ கொஷின் இப்போ ஒரு 5 லைன் 6 லைன் இருக்குன்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்க ஷார்ட்டாக அந்த கொஷினை ஒரு லைனுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹாவ் டு சிம்பிளிஃபை. ஃபஸ்ட்டு அந்த கொஷினை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ட்ரை டு ரைட் த கிவன் டேட்டா ஃபஸ்ட். அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் கெப்பாசிட்டன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா C is equal to Q/V. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதில் சார்ஜ் கொடுத்துருக்கா, வோல்டேஜ் கொடுத்துருக்கா, ஸோ அது எதெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு தேவையான யூனிட்டில் அதை மாற்றி டேட்டாவை எழுதணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ராப்ளமில். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? என்ன கேட்டிருக்காங்க, இப்போ நம்மளுக்கு Q கொடுத்துருக்காங்க, அதோட யூனிட்டோட நம்ம தேவையான யூனிட்டில் மாற்றிட்டோம். வோல்ட் கொடுத்துருக்காங்க, அதோட தேவையான யூனிட்டில் நம்ம மாற்றிட்டோம். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? கெப்பாசிட்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு எழுதி வச்சிங்கனாலே ½ மார்க்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளமில் கிடச்சிரும். நெக்ஸ்ட் ட்ரை டு ரீகால் த ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ப்ராப்ளம்க்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா we can attend the problem. ஸோ அண்ட் லாஸ்ட் ஆன்சர் வித் கரெக்ட் யூனிட். இப்போ கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா ஃபேரடே அப்படிங்கிற யூனிட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும், அதுக்கு ½ மார்க் இருக்குது. ஸோ ஃபார்முலா கிவன் எழுதினாலே 1 or ½ மார்க் நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்ன பார்ட்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒரு சாப்டரில் இந்த வீடியோவில் வால்யூம் 1 வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வீடியோ ஆல்ரெடி அப்லோடட். ஸோ அதுக்குள்ள லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறையா பேர் கேட்டிங்க, அந்த இதை இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்ட் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும், எந்த இதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு ரிலேட்டடான ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, வேணா சொல்லுங்கள், ஐ வில் அப்லோட். ஸோ ஃபஸ்ட்டு கூலும்ஸ் ஆர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். கூலும்ஸில் வந்து என்ன கேட்பாங்க? ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு டேரெக்டாக கேட்பாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க சொல்லி. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்குவட்டோரியல் லைன். இதுக்குமே நம்மளுக்கு டேரக்ட் ஃபார்முலா தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் டார்க்யூ டவ் இஸ் ஈக்குவல் டு PE sin θ. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்போ டைபோல் மூமெண்ட் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், ஆங்கிள் இருக்கும். ஸோ இதுபடி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதுவும் டேரெக்டான கொஷின். ஸோ அப்போ அதுக்குள்ள ஃபார்முலாஸ் இப்போ நான் சொல்கிறதுக்குலாம் நீங்கள் ஃபார்முலாஸ் நோட் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அதுக்கு ரிலேட்டான ப்ராப்ளம்ஸ். இந்த கெப்பாசிட்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டரே ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்க்குன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பேரலல் பிளேட் C is equal to ε0A/d. அந்த ப்ராப்ளம்ஸ் வச்சு கேட்கலாம். சீரீஸ் அண்ட் பேரலல் வச்சும் கேட்கலாம். 1/C எஃபெக்டிவ் இல்லை C எஃபெக்டிவ் பேரலல் எப்படி, சீரிஸில் எப்படி. ஸோ கண்டிப்பாக ஒரு சர்க்யூட் கொடுத்து அதில் சீரிஸ் பேரலல் கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதும் பட்சத்துலேயே 1 மார்க் உங்களுக்கு கிடச்சிரும், 3 மார்க்குக்கு. நெக்ஸ்ட் வேண்டிகிராஃப் வச்சு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது, லாஸ்ட் எக்ஸாம்பிள், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ்,
நெக்ஸ்ட் டார்க் கியூ அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருங்க அண்ட் ஃபார்முலாஸை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ஸ்லேருந்து பேசிக் கான்செப்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஐ கண்டுபிடிக்கிறது. ஸோ ஐ ஈக்குவல் டு கியூ பை டி. ஸோ அந்த மாதிரி ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதிலே ட்ரிஃப்ட் வெலாசிட்டிலே 3 ஃபார்முலா இருக்குது. அந்த 3 ஃபார்முலாவே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஓம்ஸ் லா அண்ட் ரெசிஸ்டார் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். இது ரெண்டுமே சேர்ந்து தான் நம்மளுக்கு இருக்கும். சர்க்யூட் கொடுத்து தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் சாப்டர். இந்த சாப்டரில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட் கிர்ச்சாஃப் ரூல். இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/r0 டெல்டா ஆர் பை டெல்டா டி அப்படின்னு இருக்கும். ρ0/Δr/Δt. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிர்ச்சாஃப் ரூல். ஸோ ஃபஸ்ட் ரூலை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. பட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3 தான். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 3லேருந்து ப்ராப்ளம் கேட்குறது ரொம்ப சான்ஸ் கம்மி. ஸோ கூலும்ஸ்லாம் அது ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஆம்பியர்லாம் வச்சு அதோட கேசஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வெக்டார் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆம்பியர்ஸ்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கான்செப்ட்டுமே பார்த்துருங்க. இதில் கேட்டால் அந்த ஆம்பியர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. இது சான்சஸ் கம்மி மேக்னெட்டிசமில். ஏன்னா ரெடியூஸ்டு சிலபஸ் நிறைய ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் எதிர்பார்க்கலாம். இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அதுக்கப்புறம் நான் இங்கே கொடுத்துருக்கேன்னா இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பேஸ்ட் இந்த 4.18 4.19 எக்ஸாம்பிளே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பேஸ் பண்ணி ஏசி சர்க்யூட் வச்சு வர அல்டர்னேட்டிங் கரண்ட் வச்சு வர நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். அது போக இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ், அடுத்தது எனர்ஜி ஸ்டோர்ட், இண்டக்டிவ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் பார்த்துருங்க. பட் 3 and 4 ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் 5th சாப்டர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேஸில் வந்து 2 ப்ராப்ளம் தான் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸில் தான் கேட்டால் ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் அனாலிசிஸ் ஆஃப் வால்யூம் 1. இதே மாதிரி வால்யூம் 2 வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.